வணக்கம். இன்றைய கலந்துரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய கேள்வியை கேட்க போறோம். மனிதனை மனிதனா மாத்தின அந்த ஒரு திருப்பு முனை எது? அது நிமிர்ந்து நடந்ததா, இல்ல கருவிகளை உருவாக்குனதா, இல்ல நெருப்ப கண்டுபிடிச்சதா? இந்த கேள்விக்கு விடை தேட நீங்க எங்க கூட பகிர்ந்துகிட்ட ஆதாரம் கொஞ்சம் வித்தியாசமானது. தமிழ்நாடு அரசோட 6ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாட புத்தகம். ஆமா. ஒரு 6ஆம் வகுப்பு பாட புத்தகத்தை வச்சுக்கிட்டே இவ்ளோ பெரிய விஷயத்த பேச முடியுமான்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஒரு சிக்கலான விஷயத்த எப்படி எளிமையா அதே சமயம் ஆழமா அறிமுகப்படுத்துறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். நம்ம நோக்கம் மனித பரிணாம வளர்ச்சியை பத்தி தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்ல, ஒரு தலைப்பை எப்படி யோசிக்கணும், எப்படி கேள்வி கேட்கணும், எப்படி தகவல்களை இணைக்கணும்னு இந்த புத்தகம் நமக்கு கத்துத்தர்ற முறையையும் சேர்த்துதான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அருங்க. அப்போ வாங்க இந்த கதையோட தொடக்கத்துக்கு போலாம். புத்தகத்துல தமிழினி அப்படின்னு ஒரு மாணவி அவ பாட்டி கிட்ட கேக்குறா, கால இயந்திரம் கிடைச்சா என்ன செய்வ அப்படின்னு. இது ஒரு சூப்பரான தொடக்கம் இல்லையா? ஆமா, நேரடியா நம்மள அந்த உலகத்துக்குள்ள இழுத்துடுது. ஆமா, கற்பனை செஞ்சு பாருங்க. ஒரு 1.95 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி போனா அங்கே நம்ம முன்னோர்களை பாக்குறோம். எப்படி இருந்திருப்பாங்க? அந்த கற்பனை தான் அறிவியலோட முதல் படி. ஆனா நம்ம கிட்ட உண்மையான கால இயந்திரங்கள் இருக்கு. அகழ்வாராய்ச்சியில கிடைக்கிற பொருட்களோட மிச்சங்கள், பாறை ஓவியங்கள், புதைப்படிவங்கள், அதாவது ஃபாசில்ஸ். இது ஒவ்வொன்றுமே கடந்த காலத்துக்கு நாம திறந்து பார்க்கிற ஒரு ஜன்னல் மாதிரி. ஓஹோ. ஆமா, இந்த புத்தகத்துல பிரான்ஸ் குகைகள்ல வாழ்ந்த குரோமேக்னான்ஸ் மனிதர்கள் பத்தி ஒரு தகவல் பெட்டி இருக்கு. அவங்க விட்டுட்டு போன ஓவியங்களும் கருவிகளும் வெறும் பொருட்கள் இல்ல, அது அவங்களோட வாழ்க்கை, சமூகம், சிந்தனை பத்தி நம்ம கிட்ட பேசுற கதைகள். அப்போ அந்த கதையோட முதல் அத்தியாயத்திலிருந்து ஆரம்பிப்போம். பக்கம் 119 இருக்கிற அந்த வரைபடம் நம்மளோட நீண்ட பயணத்தை ரொம்ப அழகா காட்டுது. முதல் இனம் ஆஸ்ட்ரோலோபிதேகஸ், 4 இருந்து 2 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி. ஆமா, கிழக்கு ஆப்பிரிக்கால. குரங்கு பண்புகள் இருந்தாலும் அவங்க செஞ்ச ஒரு முக்கியமான விஷயம் நிமிர்ந்து நடந்தது. இதுதான் மனிதனை மாத்தின முதல் படியா? இது ஒரு ரொம்ப முக்கியமான தொடக்க புள்ளி. நிமிர்ந்து நடந்ததுங்கிறது பார்வையை மட்டும் வலுதாக்கல, அது கைகளுக்கு விடுதலை கொடுத்துச்சு. அது வரைக்கும் நடக்கிறதுக்கு பயன்படுத்தின கைகள் இப்போ வேற வேலைகளை செய்ய தயாரா இருந்துச்சு. சரி சரி. அந்த சுதந்திரம் தான் அடுத்த கட்ட புரட்சிக்கு அடித்தளம் போட்டுச்சு. அதாவது உலகத்தை வெறும் கால்களால மட்டும் இல்லாம கைகளாலையும் மாத்தி அமைக்க முடியுங்கிற சாத்தியம் அப்போதான் பிறந்துச்சு. அந்த கைகளுக்கு வேலை கொடுத்தது அடுத்த இனம் ஹோமோ ஹாபிலிஸ், 2.3 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி. இவங்கள கருவிகளை உருவாக்கிய மனிதன் சொல்றாங்க. ஒரு நிமிஷம், சில குரங்குகள் கூட குச்சிகளை கருவியா பயன்படுத்துத. அப்போ ஹோமோ ஹாபிலிஸ் செஞ்சது எந்த விதத்துல பெரிய விஷயம்? நல்ல கேள்வி. ஒரு குச்சியை பயன்படுத்துறதுக்கும் ஒரு கல்லை எடுத்து அதை இன்னொரு கல்லால அடிச்சு ஒரு குறிப்பிட்ட வடிவத்துல ஒரு கூர்மையான கருவியா மாத்துறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. ரெண்டாவது செயலுக்கு தேவை வெறும் உடல் வலிமை இல்ல, திட்டமிடல் வேணும். கரெக்ட். அதுக்கு திட்டமிடல் வேணும். மனசுல இல்லாத ஒரு வடிவத்தை கற்பனை செஞ்சு அதை நிஜத்துல கொண்டு வரணும். இது அறிவாற்றல் வளர்ச்சியில ஒரு மாபெரும் பாய்ச்சல். இதுதான் டெக்னாலஜியோட ஆரம்பம். அந்த கல்லுல ஒரு கோடரிய பார்த்ததுதான் மனிதனோட முதல் ஐடியா. கருவிகள் செஞ்சதுதான் அந்த திருப்பு முனைன்னு சொல்றீங்களா? சரி, அடுத்த கட்டத்துக்கு போவோம். ஹோமோ எரெக்டஸ், 1.8 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி. இவங்க தான் நெருப்போட பயனை கண்டுபிடிச்சவங்க. நெருப்பு குளிர்ல இருந்து பாதுகாத்துச்சு, விலங்குகளை வரட்டுச்சு. சரி, ஆனா அது எப்படி அவங்களோட பரிணாம வளர்ச்சியை மாத்துச்சு? அது அவ்வளவு பெரிய விஷயமா? நாம நினைக்கிறத விட பெரிய விஷயம். நெருப்பு ஒரு கருவி மட்டும் இல்ல, அது ஒரு பயாலஜிக்கல் திருப்பு முனை. நெருப்பு சமையலை கொண்டு வந்துச்சு. சமைச்ச உணவுனா என்ன? எளிதா ஜீரணமாகும். ஆமா, எளிதா ஜீரணமாகும், அதிக ஆற்றலை தரும். அது வரைக்கும் உணவு செரிமானத்துக்கே செலவான உடம்போட ஆற்றல் இப்போ வேற ஒரு முக்கியமான பகுதிக்கு திருப்பி விடப்பட்டுச்சு. அதுதான் மூளை. ஓஹோ. சமைச்ச உணவு நம்ம மூளைக்கு கிடைச்ச எரிபொருள். நெருப்ப பத்த வச்சது நம்ம மூளையில ஒரு புதிய சக்தி வாய்ந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண மாதிரி. வாவ், அந்த கோணத்துல நான் யோசிக்கவே இல்ல. கருவிகள் சிந்தனையை தூண்டுச்சுன்னா நெருப்பு அந்த சிந்தனைக்கு தேவையான சக்தியை கொடுத்திருக்கு. அருமையான இணைப்பு. இந்த வளர்ச்சி பாதையில அடுத்து வர்றவங்க நியாண்டர்தால் மனிதர்கள், 1.3 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி. இவங்களை பத்தி படிக்கும் போது ஒரு விஷயம் மனசு ரொம்ப ஈர்க்குது. அவங்க இருந்தவங்கள புதைச்சிருக்காங்க.
ஆமா, இங்கதான் கதை இன்னும் ஆழமாகுது. இருந்தவங்கள புதைக்கிறதுங்கிறது உயிர் வாழ்றதுக்கான அத்தியாவசிய தேவை கிடையாது. இது ஒரு பண்பாட்டு செயல். இங்க ஒரு சுவாரஸ்யமான விவாதம் இருக்கு. அவங்க இருந்தவங்கள ஆன்மீக நம்பிக்கையினாலயோ மரியாதை காரணமாவோ புதைச்சாங்களா, இல்ல நோய்கள் பரவாம இருக்க, இல்ல மத்த விலங்குகள் உடலை தோண்டி எடுக்காம இருக்க வெறும் சுகாதார காரணங்களுக்காக இப்படி செஞ்சாங்களா? சில மானுடவியலாளர்கள் ரெண்டாவது கருத்தையும் முன்வைக்கிறாங்க. அப்படியா? அப்போ இது அவங்களோட சிந்தனை ஆழத்தை கேள்விக்குள்ளாக்குது. அது வெறும் நடைமுறை செயலா இல்ல நுண் சிந்தனையோட தொடக்கமாங்கிறது இன்னும் விவாதத்துல இருக்கு. இதுதான் அறிவியல். நமக்கு கிடைக்கிற ஆதாரங்களை வச்சு நாம கதையை உருவாக்குறோம். புதிய ஆதாரங்கள் கிடைக்கும் போது கதை மாறுது. மிக சரியா சொன்னீங்க. அந்த புதைக்குழிகள்ல பூக்களோட மகரந்த துகள்கள் கூட கிடைச்சிருக்கு. அது உண்மையா இருந்தா அது வெறும் புதைக்கிறது இல்ல, அது ஒரு சடங்கு. உயிர், இறப்பு, பிரிவோட வலி, இந்த மாதிரி ஆழமான உணர்வுகளை பத்தி அவங்க சிந்திக்க தொடங்கிட்டாங்கிறதுக்கான முதல் அறிகுறி அதுவா இருக்கலாம். ஒருவேளை மனிதனை மனிதனா மாத்துனது இந்த நுண் சிந்தனையா இருக்குமோ? இந்த கேள்விக்கு விடையா வர்ற மாதிரி அடுத்த இனம் இருக்கு, ஹோமோ சேப்பியன்ஸ், சுயமாக சிந்திக்கும் மனிதன். சுமார் 3 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி தோன்றிய நம்மளோட மூதாதையர்கள். வேட்டையாடுறதுலயும் உணவு சேகரிக்கிறதுலயும் இவங்களோட முறைகள் ரொம்ப முன்னேறி இருந்துச்சு. சுயமாக சிந்திக்கும் மனிதன்கிறது வெறும் பேர் இல்ல, சிக்கல்களை தீர்க்கிறது, எதிர்காலத்தை திட்டமிடுறது, குறியீடுகள் மூலமா ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு கொள்றதுன்னு அவங்களோட அறிவாற்றல் ரொம்ப மேம்பட்டு இருந்துச்சு. இவங்கதான் ஆப்பிரிக்கால இருந்து கிளம்பி உலகம் முழுக்க பரவினாங்க. இறுதியா குரோமேக்னான்ஸ். ஆமா, அவங்க அடிப்படையில ஐரோப்பால வாழ்ந்த தொடக்க கால ஹோமோசேபியன்ஸ் தான். நாம அவங்கள நவீன மனிதர்கள்னு சொல்றதுக்கு காரணம் அவங்களோட கலைத்திறனும் சிக்கலான கருவிகளும் நம்ம போலவே இருந்துச்சு. சரி, இந்த பயணம் ஆப்பிரிக்காவில தொடங்கி ஆசியா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கான்னு உலகம் முழுக்க பரவி இருக்கு. பக்கம் 121 இருக்கிற வரைபடம் இதை காட்டுது. ஒரு கண்டத்துல இருந்து இன்னொரு கண்டத்துக்கு போறது இன்னைக்கு நமக்கு சுலபம். ஆனா அந்த காலத்துல இது எவ்வளவு பெரிய சவாலா இருந்திருக்கும். எதுக்காக அவங்க இப்படி இடம்பெயர்ந்தாங்க? 2 முக்கிய காரணங்கள். ஒண்ணு, காலநிலை மாற்றம். பனியுகம் மாதிரி. ஆமா, பனியுகம் மாதிரி பெரிய மாற்றங்கள் வரும்போது அவங்க வாழ்ந்த இடங்கள் வாழ தகுதியற்றதா மாறிடுச்சு. 2வது, உணவு தேடல். ஒரு குழுவோட மக்கள் தொகை அதிகமாகும் போது அந்த பகுதியில கிடைக்கிற உணவு பத்தாது. அதனால புதிய வளமான இடங்களை தேடி நகர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு. இது ஒரு திட்டமிட்ட பயணம் இல்ல, தலைமுறை தலைமுறையா மெதுவா நடந்த ஒரு பரவல். அந்த பயணத்துல வேட்டையாடுறது ஒரு முக்கிய பங்கு வகிச்சிருக்கு. அவங்க குழுவா வேட்டையாடி இருக்காங்க, பெரிய விலங்குகளை வீழ்த்த குழி தோண்டி இருக்காங்க. இது அவங்களோட சமூக அமைப்பை பத்தி என்ன சொல்லுது? தனியா ஒரு மமூத் யானைய வேட்டையாடுறதுங்கிறது நினைச்சு கூட பார்க்க முடியாது. குழுவா செயல்படும் போதுதான் அந்த சாத்தியம். அதுக்கு திட்டமிட்டல், தகவல் பரிமாற்றம், வேலை பங்கீடு, தலைமைன்னு பல விஷயங்கள் தேவை. சரி சரி, யார் வழி நடத்துறது, யார் தாக்குறது, கிடைச்ச உணவை எப்படி பங்கிடுறதுன்னு சில விதிகள் உருவாகி இருக்கும். இதுதான் சமூக அமைப்புகளோட தொடக்க புள்ளி. உயிர் வாழ்றதுக்கான தேவை அவங்கள ஒரு சமூகமா ஒண்ணு சேர்த்துச்சு. அந்த சமூக வாழ்க்கையோட இன்னொரு ஆச்சரியமான வெளிப்பாடுதான் கலை. பக்கம் 125 பாறை ஓவியங்களை பத்தி பேசுறாங்க. தமிழ்நாட்டிலே கீழ்வலை, உசிலம்பட்டி, குமுதிப்பதி மாதிரி இடங்கள்ல இந்த ஓவியங்கள் இருக்கு. வேட்டையாடும் காட்சிகள், விலங்குகள், நடனமாடும் மனிதர்கள், இதெல்லாம் வெறும் பொழுதுபோக்குக்காக சுவத்துல கிறுக்கினதா இல்ல இதுக்கு வேற ஆழமான அர்த்தங்கள் உண்டா? இது ஒரு $1000 கேள்வி. இது வெறும் அலங்காரமா இருக்க வாய்ப்பில்லை. ஒண்ணு, இது ஒரு தகவல் பரிமாற்ற கருவியா இருந்திருக்கலாம். அதாவது அடுத்த தலைமுறைக்கு வேட்டையாடும் நுட்பங்களை கத்துக் கொடுக்கிற ஒரு வகுப்பறை. ஓ, ஒரு ட்ரைனிங் மேனுவல் மாதிரி. ஆமா, இல்லனா வேட்டைக்கு போறதுக்கு முன்னாடி வெற்றிக்காக நடத்தப்பட்ட ஒரு விதமான சடங்கோட பகுதியா இருக்கலாம். அந்த விலங்கோட ஆன்மாவை கட்டுப்படுத்துற மாதிரி ஒரு நம்பிக்கை. மொழி முழுசா வளர்ச்சி அடைறதுக்கு முன்னாடி இந்த ஓவியங்கள் தான் அவங்களோட கதைகளையும் நம்பிக்கைகளையும் அறிவையும் கடத்துற ஊடகமா இருந்திருக்கணும். அப்போ மனிதனா மாத்துனது கதைகள் சொல்ற திறன்னு சொல்றீங்களா? கருவிகள், நெருப்பு, சமூகம் எல்லாம் இருந்தாலும் தங்களோட அனுபவத்தையும் அறிவையும் அடுத்த தலைமுறைக்கு கடத்தின அந்த திறன் தான் நம்மள அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போச்சு. சரி, ஒரு பாடத்தை படிச்சு முடிச்சாச்சு. இப்போதான் இந்த பாட புத்தகத்தோட மிக முக்கியமான பகுதிக்கு வரோம்னு நான் நினைக்கிறேன். அது புத்தகத்தோட கடைசியில இருக்கிற பயிற்சிகள். ஆமாம், பலரும் இந்த பகுதியை தேர்வுக்கு படிக்கிறதா நினைச்சு தாண்டிடுவாங்க. ஆனா இங்கதான் கற்றலோட அசல் ரகசியமே அடங்கி இருக்கு. சரியா சொன்னீங்க. இதுல கோடிட்ட இடங்களை நிரப்புதல், பொறுத்துக மாதிரி பயிற்சிகள் இருக்கு. உதாரணத்துக்கு, பரிணாமம் என்ற சொல்லின் பொருள் என்ன, இல்லைன்னா தொடக்க கால மனிதர்கள் எங்கே வாழ்ந்தார்கள்னு கேள்விகள் இருக்கு.
இதெல்லாம் நேரடியா தகவல்களை ஞாபகத்துல நிறுத்த உதவுது. ஆனா இதுல இன்னும் ஆழமான கேள்விகளும் இருக்கு. காரணம் கூறுக பகுதியில ஒரு கேள்வி. உலகின் வெவ்வேறு பகுதிகளில் மனிதர்களோட தோற்றத்துல ஏன் மாற்றம் ஏற்பட்டது? புள்ளிகளை இணைக்கணும். ஆமா, குளிர் பிரதேசங்கள்ல வாழ்ந்தவங்களோட மூக்கு ஏன் நீளமா இருந்துச்சு, வெப்பமான பகுதிகளில் வாழ்ந்தவங்களோட தோல் ஏன் கருப்பா மாறுச்சுன்னு சிந்திக்கணும். இதுதான் பகுப்பாய்வு திறன், அதாவது அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ். இது தகவல்களை பெறுறது மட்டும் இல்ல, அந்த தகவல்களுக்கு இடையான உறவு புரிஞ்சுக்கிறது. அதே மாதிரி விடை தருக பகுதியில குகை ஓவியங்கள் மூலம் நாம் என்ன அறிகிறோம்னு ஒரு கேள்வி. இதுக்கு பதிலளிக்க நீங்க பாடத்துல படிச்ச ஓவியங்கள், அதோட இடங்கள், அதுல இருக்கிற காட்சிகள் எல்லாத்தையும் தொகுத்து ஒரு சொந்த முடிவுக்கு வரணும். இது வெறும் தகவல்களை திருப்பி சொல்றது இல்ல, தகவல்களை தொகுத்து ஒரு முழுமையான சித்திரத்தை மனசுல உருவாக்கி அத உங்க சொந்த வார்த்தைகள்ல வெளிப்படுத்துற பயிற்சி. இதுதான் சிந்திக்கும் திறனோட அடிப்படை. இங்க இருக்கிற சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த பயிற்சிகளோட வரிசை. முதல்ல கோடிட்ட இடங்கள் மூலமா தனித்தனி உண்மைகளை ஞாபகம் வச்சுக்கிறீங்க. அப்புறம் பொறுத்துக மூலமா ரெண்டு உண்மைகளுக்கு நடுவுல இருக்கிற தொடர்பை கனெக்ஷன்ஸ் உருவாக்குறீங்க. அதுக்கப்புறம் காரணம் கூறுக கேள்வி மூலமா அந்த தொடர்புகளுக்கு பின்னால இருக்கிற காரணத்தை காசாலிட்டியா ஆராயறீங்க. கடைசியா விடை தருக கேள்வி மூலமா இது எல்லாத்தையும் தொகுத்து ஒரு பெரிய சித்திரத்தை சிந்தசிஸ் உருவாக்குறீங்க. வாவ்! இது வெறும் தேர்வுக்கான பயிற்சி இல்ல, இது ஒருத்தரோட சிந்திக்கும் திறனை படிப்படியா கட்டமைக்கிற ஒரு செயல்முறை. அப்போ இந்த பாடநூல் நமக்கு மனித பரிணாம வளர்ச்சியை பத்தி மட்டும் கத்து தரல, ஒரு விஷயத்த எப்படி படிப்படியா ஆழமா புரிஞ்சுக்கிறதுனே கத்து தருது. அப்படின்னா இன்னைக்கு நாம ஆராய்ஞ்சதுல இருந்து நீங்க என்ன எடுத்துக்கணும்? மனிதனோட அந்த நீண்ட பயணம் கருவிகள், நெருப்பு, சமூகம், கலைன்னு பல திருப்பு முனைகளை கொண்டது. ஆனா ஒரு தலைப்பை உண்மையிலேயே புரிஞ்சுக்க கேள்விகள் கேட்கறது, ஆதாரங்களை ஆராயறது, கிடைக்கிற தகவல்களை ஒன்னோட ஒண்ணு இணைச்சு பார்க்கறதும் அவசியம்னு இந்த புத்தகம் நமக்கு உணர்த்துது. மிக சரியா. இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை. நாம இன்னைக்கு பார்த்த இந்த நீண்ட பரிணாம வளர்ச்சியில மனிதன் கருவிகளை பயன்படுத்துற உயிர் வாழ்ற ஒரு விலங்கா இருந்தா. ஆனா எந்த புள்ளியில அவன் கலை, நம்பிக்கை, பண்பாடு, இறப்புக்கு பின்னாடி என்ன, இந்த மாதிரி ஆழமான விஷயங்களை பத்தி சிந்திக்க ஆரம்பிச்சான்? அந்த புள்ளி எது? அது கருவிகளை செஞ்ச தருணமா, நெருப்பு கண்டுபிடிச்ச தருணமா, இல்ல இறந்தவங்களுக்காக ஒரு பூவை வச்ச அந்த தருணமா? உயிர் வாழ்றதுக்கான தேவைகளை தாண்டி வாழ்க்கையோட அர்த்தத்தை தேட தொடங்கின அந்த மாற்றம் எப்போ, எப்படி நிகழ்ந்துச்சுங்கிறது தான் மனித வரலாற்றோட மிக ஆழமான, மிக சுவாரஸ்யமான கேள்வி. இதை நீங்க சிந்திச்சு பார்க்கலாம்.